நிதி பற்றாக்குறையால் உலக சாதனை தடைபெறும் சூழல். தமிழக மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி பேட்டி. சென்னை அடுத்த மணிவாக்கத்தை சேர்ந்த சாதனை பெண்மணி முத்தமிழ் செல்வி ஜப்பான் மொழி பயிற்றுவிப்பாளராக இவர் திருமணமாகி 2 பெண் குழந்தைகள் உள்ளனர். இவர் உலக அளவில் சாதனை புரிய திட்டமிட்டு 2023ஆம் ஆண்டு உலகில் உள்ள 7 கண்டங்களில் உயரமான மலை சிகரங்களில் ஏறி தனது சாதனையை செய்திட வேண்டுமென என்கின்ற பயணத்தை தொடங்கினார். முதலிலேயே மிக கடுமையான, உலகிலேயே மிக அதிக உயரம் கொண்ட எவரெஸ்ட் சிகரத்தை தமிழக முதலமைச்சர், விளையாட்டுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோரின் நிதி உதவியுடன் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்து முதல் தமிழ்நாட்டு பெண் என்ற சாதனையை அடைந்தார். இது தொடர்பாக தமிழக அரசின் 2023ஆம் ஆண்டு துணிவு சாகச செயலுக்கான கல்பனா சாவ்லா விருதை முதலமைச்சரிடம் பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களில் உயரமான சிகரங்களில் முதல் முயற்சியிலேயே தொடர்ந்து சாதனை புரிந்தார். இதற்காக அரசு மற்றும் பல தனியார்களும் நிதி உதவி வழங்கியதால் தன் சாதனை புரிந்து முடிந்தது என கூறும் முத்தமிழ் செல்வி, அடுத்த சாதனையான கடுமையான குளிர் பிரதேசமான அண்டார்டிகா கண்டத்தில் மவுண்ட் வின்சன் மலையை சிகரத்தை அடைய நிதி திரட்டி வருகிறார். 64 லட்சம் செலவாகும் என திட்டமிட்ட நிலையில் விளையாட்டுத்துறை மூலம் 2 லட்சம் கிடைத்துள்ளது. இன்று தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் SR ராஜா மூலமாக அவரின் நிதி 1 லட்சத்தி உள்ளிட்ட 4,55,000 நிதியை வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட முத்தமிழ் செல்வி செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது, குறைந்த காலத்தில் உலகில் 7 கண்டங்களை ஏறி சாதனை புரியும் 3வது பெண்ணாகவும், இந்தியாவின் முதல் பெண்மணி என்கின்ற சாதனையை மேற்கொள்ள எடுத்துள்ளேன். முயற்சி 5 கண்டங்களின் சிகரங்களை உரிய நிதி அளிக்கப்பட்ட நிலையில் சாத்தியமானது. ஆனால் அண்டார்டிகா உள்ளிட்ட 2 கண்ட சிகரங்களை அடைவதில் நிதி பற்றாக்குறையால் தடை ஏற்படும் என்கின்ற அச்சத்தில் உள்ளதாக தெரிவித்தார். மற்ற விளையாட்டு வீரர்களுக்கு நிதி அளிப்பது போல தமிழக பெண் மலையேற்ற வீராங்கனையாக தனக்கு நிதி கிடைத்தால் எவ்வளவு குளிர் கடுமையான சூழலிலும் சிகரங்களை அடைவேன் என தெரிவித்தார்.